ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றதுன்றது எல்லா ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டரும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. பட் அப்படி ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு கம்பெனியோட டோட்டல் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் முடியும்ன்ற மித் மார்க்கெட்ல இருக்கு. அந்த மித்த காலி பண்ணி விதமா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரே ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சொன்னா நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபைனலா இந்த வீடியோ ஸ்டேஜ் 2 புல் மார்க்கெட் ஃபைண்ட் யுவர் நெக்ஸ்ட் மல்டிபேக்கர். நான் உங்கள் வில்லேஜ் ட்ரேடர். ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு மார்க்கெட்ல இருக்கிற 4 ஸ்டேஜஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் சைடுவேஸ் இல்லனா அக்குமுலேஷன், செகண்ட் மார்க்அப் இல்லனா புல் மார்க்கெட், தேர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லனா ட்ராப் ஜோன், ஃபோர்த் மார்க் டவுன் இல்லனா பியர் மார்க்கெட். லாஸ்ட் 2 வீடியோல ஆல்ரெடி இந்த 4 ஸ்டேஜஸ் பத்தின ஓவர்வியூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அக்குமுலேஷன் பத்தி டீடைலா பார்த்தாச்சு. இந்த வீடியோ அதோட கண்டினியூஸ் வீடியோ தான். இப்போ ஸ்டேஜ் 2 மார்க்அப் புல் மார்க்கெட். ஸ்டேஜ் 1 சைடுவே மார்க்கெட்ல அக்குமுலேட் பண்ணி முடிச்ச அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இப்போ இந்த ஸ்டாக்கை மார்க்கெட் சைக்கிள்ல செகண்ட் ஸ்டேஜான புல் மார்க்கெட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எந்த மூவ்மெண்ட் கொடுக்காத ஒரு ஸ்டாக் இப்போ மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அதாவது பிரைஸ் அண்ட் வால்யூம்ல சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இதை அப்சர்வ் பண்ண ஃபர்ஸ்ட் லெவல் ரீட்டைல் இன்வெஸ்டர் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் நல்லா மேல ஏறும். இப்போ எல்லா பினான்சியல் சேனலும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா இதை பார்த்தா நம்ம மாதிரியான லாஸ்ட் லெவல் ரீட்டைலர் இன்வெஸ்டர் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம பை பண்ணும்போது மார்க்கெட்டோட பிரைஸ் ஆல்ரெடி ஹாஃப் அப் ட்ரெண்டுக்கு மேல இருக்கும். நல்ல உதாரணத்துக்கு காய்கறி வாங்கும்போது கடைசி கொடுக்குற கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஆல்ரெடி பை பண்ண இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனால மார்க்கெட்ல கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இதை பார்த்தா ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபியர்ல அவங்களோட ஹோல்டிங்ஸ் செல் பண்ணிடுவாங்க. பட் மார்க்கெட் இன்னும் ஃபுல் அப் ட்ரெண்டா ரீச் ஆயிருக்காது. தென் மார்க்கெட் ஸ்டேஜ் 3 ஆன டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும். ஸ்டேஜ் 3 பத்தின சுவாரஸ்யமான விஷயத்தை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு அவாய்ட் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நீங்க எவ்வளவு காசு கட்டி யார்கிட்ட கோர்ஸ் படிச்சாலும் சரி, லாஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி தர போறாங்க. சோ மணியை வேஸ்ட் பண்ணாம இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுங்க அண்ட் லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ட்ரேடிங் சார்ட்டை ஓபன் பண்ணுங்க. இப்போ சார்ட்ல ஆல்ரெடி டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இருந்தா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரா RSI சார்ட்ல கொண்டு வாங்க. முக்கியமா RSI ரேஞ்ச் 40-60 இருக்கணும். அதுக்கு செட்டிங் டேபிள்ல போய் RSI லோயர் ரேஞ்சை 40க்கு செட் பண்ணுங்க. தென் அப்பர் ரேஞ்சை 60க்கு செட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஓவர் பாட் ஓவர் சோல்ட் ஏரியா ஆப்ஷனை அன்டிக் பண்ணிருங்க. செகண்ட் அடிஷனல் சப்போர்ட்டுக்கு இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டிகேட்டர் டேப்ல போய் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல போய் 20 மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா வால்யூம் ப்ரொஃபைல் ஆல்ரெடி உங்க சார்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லனா வால்யூம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரைஸ், வால்யூம், மொமெண்டம் இந்த மூணு தான் ஸ்டாக்கோட மும்மூர்த்திகள். இது இல்லாம எந்த ஸ்டாக்லயும் நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, சார்ட்டை மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கு செட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, பிரைஸ் கிராசிங் RSI 60 லெவல். ரூல் நம்பர் 3, பிரைஸ் ட்ரேடிங் above 20 மூவிங் ஆவரேஜ். இந்த 3 ரூல் படி எந்த கேண்டில் RSI 60 லெவல கிராஸ் பண்ணி 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆகுதோ அந்த கேண்டில் தான் நம்மளோட சிக்னல் கேண்டில். இந்த சிக்னல் கேண்டிலோட வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆர்டர் அட்வான்டேஜ். இப்போ என்ட்ரி எக்ஸிட் ரூல பார்க்கலாம். என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிக்னல் கேண்டிலோட ஹை பிரைஸ் தான் என்ட்ரி லெவல். அதுவே எக்ஸிட் பார்க்கும்போது எந்த கேண்டில் 20 மூவிங் ஆவரேஜ் கீழ பிரேக் டவுன் பண்ணி வந்திருக்கோ அந்த கேண்டிலோட லோ தான் நம்மளோட எக்ஸிட் பிரைஸ். மேக்ஸிமம் எல்லாரும் 20 மூவிங் ஆவரேஜ் தான் ஸ்டாப் லாஸா செட் பண்ணுவாங்க. பட் ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ லோயர் தான் பெட்டர் ஸ்டாப் லாஸா இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்றதுக்காக BSE ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிருக்கேன். BSE ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் தான் அந்த வீடியோ எண்ட்ல சொல்லிருக்கேன். சோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. BSE ஸ்டாக் லிஸ்டான டேட்ல இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஸ்டேஜ் 1 கன்சாலிடேஷன் அல்லது சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. தென் இந்த மே மந்த் கேண்டில் எக்ஸாக்ட்டா RSI 60 லெவல கிராஸ் பண்ணிருக்கு அண்ட் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆயிருக்கு. அடிஷனலா வால்யூம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ ஸ்டாக்கோட மும்மூர்த்திகளான பிரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் மூணும் நமக்கு சாதகமா இருக்கு. ஏன் எல்லா வீடியோலயும் நான் ஸ்டாக் மார்க்கெட் மும்மூர்த்திகளான பிரைஸ், வால்யூம், மொமெண்டம் ரொம்ப முக்கியம் என்று சொல்றதுக்கான ரீசன் இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கேண்டில் தான் நம்மளோட சிக்னல் கேண்டில் அண்ட் இந்த கேண்டிலோட ஹையான 330 ரூபாய் தான் நம்மளோட பை பிரைஸ். நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் இந்த சிக்னல் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணல. சோ நோ என்ட்ரி ஆன் நெக்ஸ்ட் மந்த். ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஜூலை மந்த் கேண்டில் சிக்னல் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நம்ம பை ஆர்டரும் பிளேஸ் ஆயிருச்சு. தென் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு சைடு வேஸ்ல மூவ் ஆயிருக்கு. நோ ரிட்டர்ன். தென் 4th மந்த்ல இருந்து ஸ்டாக் பிரைஸ் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஒரு 8 மாசத்துல ஆல்மோஸ்ட் 250% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த ஸ்டாக். பட் நம்ம ரூல் படி ஸ்டாக்கோட பிரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்குள்ள வந்தா செல் பண்ணுவோம். சோ இங்க செல் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஃபைனலா இந்த கேண்டில் 20 மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணிருக்கு. சோ இந்த கேண்டிலோட லோ தான் நம்மளோட எக்ஸிட் பிரைஸை செட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருச்சு. இப்போ இந்த ட்ரேட்ல நம்மளுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வெறும் 82% தான். அதுவே இங்க செல் பண்ணியிருந்தா நம்மளுக்கு 2.5 டைம்ஸ் கிடைச்சிருக்கும். மார்க்கெட் நம்மள ஏமாத்திருச்சு. தென் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு வேஸ்ட்
என்ன தூக்கி போட்டுருவோம். பட் இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சருக்குள்ள இனிமேல் தான் போகவே போறோம். நெக்ஸ்ட் மல்டிபேக்கர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ரீப்ளே ஆப்ஷன்ல பேக் டெஸ்ட் பண்ணலாம். இந்த மந்தோட கேண்டில் RSI 60 லெவலுக்கு கீழ இருக்கு. அட் தி சேம் டைம் 20 மூவிங் ஆவரேஜ் கீழ ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. பட் வால்யூம் பாருங்க லேசா பில்ட் அப் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் கேண்டில்ல பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த கேண்டில் RSI 60 லெவல்ல கிராஸ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆயிருக்கு. வால்யூம் நல்லாவே பில்ட் அப் ஆயிருக்கு. இந்த கேண்டில் தான் நம்மளோட சிக்னல் கேண்டில். இந்த சிக்னல் கேண்டிலோட ஹைல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணதான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகளான பிரைஸ், வால்யூம், மொமெண்டம் மூணும் நம்மளுக்கு சாதகமா இருக்கு. அண்ட் இந்த சிக்னல் கேண்டலோட ஹைய என்ட்ரி பிரைஸ் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் நம்மளோட பை பிரைஸ் ட்ரிகர் பண்ணிருக்கு. அண்ட் குவாண்டிட்டியும் பை ஆயிருச்சு. இப்போ மார்க்கெட் மேல போகுது, மேல போகுது, மேல போகுது, மேல போயிட்டே இருக்கு. இப்போ இந்த கேண்டில் கிட்ட நம்மளோட கிரிமினல் மைண்ட் வேலை செய்யும். லாஸ்ட் டைம் இப்படிதான் வந்துட்டு 250% லாஸ் ஆயிட்டு 88% ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதே மாதிரி இங்க மிஸ் பண்ணிடாத, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணு சொல்லும், நம்மளும் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம். பட் மார்க்கெட் அப்படி கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணுது நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. மார்க்கெட் ஒரு few monthsக்கு கன்சாலிடேஷன் ஆகுது. ஃபைனலா ஒரு பிக் ரேலி. இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 500% வரைக்கும் மூவ் ஆயிருக்குது. ஃபைனல் க்ளோசிங் பிரைஸ்ல பாக்கும்போது 430% நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இன் கேஸ் நீங்க உங்களோட கிரிமினல் மைண்ட ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா 250% ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பீங்க. இந்த 200% நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்க. என்ன பண்றது, நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி. அதுக்கு தான் எப்பயும் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்க முன்னாடி ஒரு ரூல் செட் பண்ணணும். இதுதான் என்னோட பை பிரைஸ், இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ், என்னோட எக்ஸிட் பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் இப்போ மார்க்கெட் மேல போகும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. கீழேயும் வரலாம். இந்த 430% 200% ஆகலாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டோட பாட்டம்ல யாராலையும் பை பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் மார்க்கெட்டோட டாப்லயும் செல் பண்ணவும் முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகான காரணங்கள்: ஃபர்ஸ்ட், ரூல்ஸ் செட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு பொறுமையா இருக்கணும். செகண்ட், ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். மூணாவது, மைண்ட் செட். இந்த மூணு நீங்க ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றது. ஏன் நீங்க ₹1,00,000 கொடுத்து ஒரு கோர்ஸ் படிச்சாலும் சஸ்டெயின் ஆக முடியாது இன்கேஸ் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட முக்கியமான டீச்சரான ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கத்துக்கிட்ட படம். ஏன் என்னோட கோச்சஸும் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்குக்கும் பொருந்தும். பட் பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் சார்ட் ஹிஸ்டரி ரீட் பண்ணுங்க, தென் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வர வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. தென் ஒரு ஸ்மால் அமௌண்ட் மணியை, ஈவன் ₹100 இல்ல ₹1000 இருந்தாலும் போதும், ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பை பண்ணுங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனல் ரிசல்ட்டை செக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வேற ஸ்டாக்ல ட்ரை பண்ணுங்க. எப்போ உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுதோ அது வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணுங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் முக்கியமா ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், மணி மேனேஜ்மெண்ட். செகண்ட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த ஸ்டடிஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாமே என்னோட செல்ஃப் லேர்னிங் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் நான் முன்னாடி சொன்ன அந்த அமௌண்ட் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ். முக்கியம், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இப்போ பிஎஸ்சி ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கான ரீசனை பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான். ஒன்னு பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. பிஎஸ்சி தான் ஓல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. என்எஸ்சி மார்க்கெட்ல இன்னும் லிஸ்ட் ஆகல. அப்படின்னா பிஎஸ்சி தான் மார்க்கெட்டோட மோனோபோலி. மோனோபோலியை சிம்பிளா சொல்லணும்னா காம்படிட்டரே இல்லாத ஸ்டாக்னு சொல்லலாம். சோ ஃபண்டமெண்டல் வைஸ் இந்த ஸ்டாக் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்னு சொல்லலாம். இஃப் இன் கேஸ் இந்த ஸ்டாக் ஒரு மோனோபோலி அண்ட் ஃபண்டமெண்டல் வைஸ் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் நினைச்சு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆன உடனே பை பண்ணியிருந்தாங்க, என்ன நடந்திருக்கும்? ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு லாஸ்ட்ல தான் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். தென் அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்குள்ள போயிருக்கும். எத்தனை பேர் இந்த ஸ்டாக் நெகட்டிவ்ல 4 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க? இஃப் ஐ எம் நாட் ராங், மோஸ்ட்லி நெகட்டிவ்ல தான் இந்த ஸ்டாக் புக் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்டாக் 4 இயர்ஸ்க்கு என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. அதுவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா இந்த ஸ்பாட்ல பை பண்ணியிருந்தாங்கன்னா 2x ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 80% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் வித்தின் இயர்ல. அட் த சேம் டைம் இதையே மனசுல வச்சுக்கோங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் கிடையாது. இதுலயும் நிறைய ஃபால்ஸ் சிக்னல் கிடைக்கும், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். எல்லா ட்ரேட்லயும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றது, நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு. ஃபைனலா நான் ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரிஃபர் பண்றேன் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட், பிரைஸ், வால்யூம், மொமெண்டம் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். Until stay tuned with Village Trader.